கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சுட்டெரிக்கிற நண்பகல் வெயில்ல நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. உங்க கையில ஒரு பூத கண்ணாடி, அதாவது ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு. ம், அந்த வெயில்ல காஞ்சு போன ஒரு சருகு மேல அந்த கண்ணாடிய குவிய வச்சா என்ன நடக்கும்? 10 செகண்ட்ல அந்த சருகு தீப்பிடிச்சு சாம்பல் ஆயிடும் இல்லையா? ஆமா, உடனே எரிஞ்சிடும். அப்படிதான் நம்மளோட மொத்த சிந்தனையையும் முழு கவனத்தையும் ஒரே ஒரு மனுஷன் மேல குவிய வைக்கிறதும் இதத்தான் நாம காலங்காலமா அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். ஒருத்தரை பத்தியே சதா நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஆழமான காதல்னு நாம கொண்டாடுறோம். ஆனா கார்ல் ஜங் அப்படிங்கிற மாபெரும் உளவியலாளர் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படி செய்யறது அன்பு கிடையாது, அது நம்மளோட சொந்த அடையாளத்தையே எரிச்சு சாம்பலாக்குற ஒரு பூத கண்ணாடின்னு சொல்றாரு. ஓ, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. ஆமாங்க. இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பலரோட நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம ரொம்ப விரிவா பேச போறோம். கண்டிப்பா. கார்ல் யுங்கோட உளவியல் பார்வையை நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அணுக போறோம். அதோட நோக்கம் என்னன்னா, நாம ஏன் மத்தவங்கள பத்தி சதா யோசிச்சுட்டே இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது தான். ம், நம்ம வாழ்க்கையில நாம அதிகம் நேசிக்கிறவங்க இல்லைன்னா நம்மள ஆழமா காயப்படுத்தினவங்கன்னு யாரையாவது பத்தி நாம சதா சிந்திச்சுட்டே இருப்போம். காலையில கண்முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க நினைவாவே இருக்கும். ஆமா, அது ஒரு லூப் மாதிரி ஓடிட்டே இருக்கும். கரெக்ட். ஆனா அப்படி இழிகுலாம அவங்கள பத்தி யோசிக்கிறது உண்மையில நாம அவங்களுக்கு கொடுக்கிற அன்போ அக்கறையோ கிடையாது. மாறா, அது எப்படி நம்மளோட சொந்த மன ஆற்றலை உறிஞ்சி நம்மள உருக்குலைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய மிஷன். சரி, இது நாம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். ஒருத்தரை பத்தி இடைவிடாம சிந்திக்கிறது எப்படி உறவா இல்லாம போகும்? என் மனசுல முழுசா இருக்கிறதே அந்த நபர் தானே. ம், அவர் மேல நான் வச்சிருக்கிற அக்கறையோட வெளிப்பாடு தானே அந்த சிந்தனை. இதுல நாம எங்க தப்பு பண்றோம்? நாம உண்மையில அந்த நிஜ மனுஷரோட தொடர்பிலேயே இல்ல அப்படிங்கிறது தான் கார்ல் ஜங் வைக்கிற முதல் வாதம். இருங்க, நிஜ மனிதரோட தொடர்பில் இல்லையா? அது எப்படி? ஆமா, நீங்க நைட்டு முழுக்க முழிச்சிட்டு இருந்து அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம், நாளைக்கு அவங்க என்ன சொல்வாங்களோன்னு மண்டையை உடைச்சுக்கும் போது நீங்க நிஜமான மனிதரை நேசிக்கல. ஓஹோ, அந்த நேரத்துல உங்களுக்கும் அந்த நிஜமான மனிதருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஒரு நிமிஷம். நான் அந்த நபரை பத்தி தானே யோசிக்கிறேன். என் மனசுல வர்றது அவங்களோட முகம் தானே. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய மாயை. உங்க மனசுல இருக்கிற அந்த முகம் உங்களுடைய சொந்த கற்பனை உருவாக்கம் மட்டுமே. கார்ல் ஜங் இத ப்ரொஜெக்ஷன் சொல்றாரு. ப்ரொஜெக்ஷன், அதாவது தன்னியல்ப மத்தவங்க மேல ஏத்துறது இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்க மனசுல இருக்கிற பயம், உங்களுடைய ஆசைகள், நீங்க நிராகரிக்கப்பட்டுருவோங்கிற பாதுகாப்பின்மை, இது எல்லாத்தையும் ஒன்னா குழைச்சு நீங்களே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. ம், அந்த பிம்பத்துக்கு அந்த நபரோட முகமூடிய மாட்டி விட்டுட்டு உங்களுடைய சொந்த பிம்பத்து கூடவே நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஓ, இத கேட்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நானே ஒரு படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதிட்டு எதிரில இருக்கிறவரை அதுல நடிக்க சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான முழுமையா இன்னொருத்தருக்காக செலவழிச்சிட்டா உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்கு என்ன மிஞ்சும்? ஒன்னும் இருக்காது. கார்ல் ஜங் இந்த நிலைய பார்ட்டிசிபேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்றாரு. பார்ட்டிசிபேஷன் மிஸ்டேக் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது ஒருத்தர் கூட உளவியல் ரீதியா எந்த அளவுக்கு நீங்க ஒன்றிணைஞ்சிடுறீங்கன்னா, நீங்க எங்க முடியறீங்க, அவங்க எங்க தொடங்குறாங்கங்கிற எல்லையையே நீங்க மறந்துடுறீங்க. ஓ, பவுண்டரி சுத்தமா அழிஞ்சிடுது. ஆமாங்க. உங்க சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தை சார்ந்தே இருக்கு. உங்க நிம்மதி அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பொறுத்தே அமையுது. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உள்ளுலகம் இருக்கிறதே உங்களுக்கு மறந்துடுது. அதான், ஒரு நிமிஷம். நம்ம சமூக பழக்க வழக்கங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல இருந்து மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தானே ஒரு நல்ல பழக்கம்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, அது ஒரு பொதுவான கருத்து தான். குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்தை பார்த்து மத்தவங்கள அனுசரிச்சு போனுதானே நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அது எப்படி திடீர்னு தப்பாகும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தை பருவத்துல இது முற்றிலும் அவசியமான ஒரு உத்தியா இருந்திருக்கலாம். பரிணாம உளவியல் அடிப்படையில பார்த்தா ஒரு குழந்தை தன் பெற்றோரை முழுமையா சார்ந்துதான் இருக்கு. கண்டிப்பா, குழந்தை அவங்கள நம்பிதான் ஆகணும். அவங்க முகத்துல கோபம் தெரியுதா இல்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு நொடிக்கு நொடி கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு ஒரு உயிர் வாழும் உத்தி. அதாவது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட். சின்ன வயசுல பெற்றோரோட கோபத்தையோ இல்ல குடும்ப சூழலையோ அனுசரிச்சு நடக்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கலாம். உங்க சொந்த தேவைகளை மறைச்சுக்கிட்டு மத்தவங்களை கவனிக்கிறது உங்களுக்கு அன்பை பெற்று தந்திருக்கலாம்.
ஓ, அப்போ என் பாதுகாப்புக்காக மத்தவங்க மனசை எப்பவும் படிச்சுட்டே இருக்க நான் பழகிட்டேன். எனக்காக வாழ்றத விட்டுட்டு மத்தவங்களோட கண்களின் வழியா என் வாழ்க்கைய வாழ பழகிட்டேன். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க இப்ப சின்ன குழந்தை கிடையாது. வளர்ந்து பெரியவரான பிறகும் அதே உத்திய பயன்படுத்துறது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற ஒரு செயலா மாறிடுது. ஆடடா. ஒரு குழந்தையா அது உங்களை காப்பாத்துச்சு. ஆனா ஒரு வயசுக்கு வந்த மனுஷனா அது உங்க சுயத்தையே உருக்குலைக்குது. இது எனக்கே நல்லா புரியுது. ஆனா இது என்னையே அழிக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த சிந்தனை சூழல்ல இருந்து என்னால வெளியே வரவே முடியல? அது ஏன்னா இருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளிக்கிழமை நைட்டு தனியா ரூம்ல இருக்கும்போது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட சோஷியல் மீடியாவை பார்த்து அவங்க எப்போ கடைசியா ஆன்லைன்ல வந்தாங்கன்னு தேடுறேனே, இந்த லூப் ஒரு போதை மாதிரி இருக்கே, அது ஏன்? அதுக்கு காரணம் இது ஒரு தற்காப்பு அரணா செயல்படுதுன்னு ஜங் சொல்றாரு. ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். தற்காப்பு அரணா? எங்கிட்ட இருந்து என்ன தற்காத்துக்கிறேன்? அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல உங்க கையில மொபைல் ஃபோன் இல்ல, மத்தவங்கள பத்தின எந்த சிந்தனையும் உங்க மனசுல இல்லன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ உங்க மனசுல என்ன நடக்கும்? ஒரு பெரிய அமைதி இருக்கும், போர் அடிக்கும். அந்த அமைதியை தொடர்ந்து ஒரு ஆழமான வெறுமை உருவாகும். அந்த வெறுமையை கண்டுதான் மனித மனம் ரொம்ப பயப்படுது. ஆமா, அந்த வாய்ட், அந்த வெறுமை தான் என்ன பயமுறுத்துது. ஏதோ ஒரு பெரிய பள்ளத்துல விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதே. ஏன்னா அந்த சத்தமில்லாத வெறுமைக்குள்ள தான் உங்களுடைய சொந்த நிராகரிப்புகள், உங்களோட துக்கம், பயம், தனிமை, நீங்க இதுவரை சந்திக்க தயங்குன உங்களுடைய இருண்ட பக்கங்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓஹோ. அந்த சொந்த உணர்ச்சிகளை நேருக்கு நேர் சந்திக்க உங்களுக்கு பயம். அதிலிருந்து தப்பிக்க தான் நம்ம மத்தவங்கள பத்தி யோசிச்சு நம்ம மனசை எப்பவும் பிஸியா வச்சிருக்கோம். இது கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது என் சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்ய எனக்கு பயம். என் மனசோட இருட்டறைய திறந்து பார்க்க தைரியம் இல்ல. அதனால பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து என்னையே நான் ஏமாத்திக்கிறேன். என்னுடைய சொந்த வலியிலிருந்து தப்பிக்க இன்னொருத்தரை நான் ஒரு பெயின் கில்லரா, ஒரு வலி நிவாரணியா பயன்படுத்துறேன். சரியா? ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா அந்த வெறுமையை கால் ஜங் ஒரு மோசமான விஷயமா பார்க்கல. அதுதான் புதிய சாத்தியங்களுக்கான இடம்னு சொல்றாரு. அப்படியா? அந்த வெறுமையை நாம பாசிட்டிவா பார்க்கணுமா? ஆமா. மத்தவங்கள பத்தி யோசிக்கிறதை நிறுத்தும் போது உருவாகிற அந்த அசௌகரியத்தை, அந்த தனிமைய நீங்க பொறுத்துக்கணும். அதை உடனே இன்னொரு நபரை வச்சோ இல்ல வேறொரு கவனச்சிதறலை வச்சோ நிரப்ப அவசரப்படக்கூடாது. சும்மா இருக்க பழகணும். அந்த வெறுமைக்குள்ள நீங்க தைரியமா உட்கார்ந்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய உண்மையான சுயத்தை நீங்க சந்திக்க முடியும். உங்களுக்கான விடைகள் அந்த வெறுமைக்குள்ள தான் இருக்கு. சரி, நான் என் சொந்த உணர்வுகளை தவிர்க்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. ஆனா வாழ்க்கையில மத்தவங்க கூட இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க நம்ம யோசிச்சுதானே ஆகணும். கண்டிப்பா யோசிக்கணும். அவங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னு யோசிக்காம எப்படி உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களை சரி பண்றது? சிந்திக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எப்படி சிந்திக்கிறோங்கிறது தான் இங்க முக்கியம். ஓ, சிந்திக்கிறதுலயே வகைகள் இருக்கா? ஆமா. இங்கதான் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும், அதாவது ப்ரொடக்டிவ் திங்கிங், அதுக்கும் சுழல் சிந்தனைக்கும், அதாவது ருமினேஷன், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஜங் ரொம்ப தெளிவா காட்டுறாரு. இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைனா என்ன? ஆக்கப்பூர்வமான சிந்தனைங்கிறது ஒரு கணக்கு போடுற மாதிரி. அதுக்கு ஒரு தெளிவான தொடக்கம் இருக்கும், ஒரு நடுப்பகுதி இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். அது ஒரு தீர்வை தரும். ஓகே, தீர்வு கிடைச்சதும் முடிஞ்சிடும். ஆமா, தீர்வு கிடைச்ச உடனே மூளை அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஆனா மத்தவங்கள பத்தின இந்த சுழல் சிந்தனை இருக்கு பாருங்க, அது அப்படி கிடையாது. அது ஒரு முடிவற்ற சுழல். ஆமாங்க, நான் பலமுறை இதை பண்ணிருக்கேன். ஒரே கான்வர்சேஷனை மனசுல 100 தடவை ஓட்டி பார்ப்பேன். அதை ரிஹர்சல் பண்றதுன்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. யாரையாவது பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒத்திகையே நடக்கும். நான் இதை சொன்னா அவங்க அதை கோபமா சொல்வாங்க, அதுக்கு நான் இப்படி பதிலடி கொடுக்கலன்னு ஒரே இடத்துலயே சுத்தி சுத்தி வருவேன். இந்த சுழல் சிந்தனைக்கு அடிப்படை காரணம் அந்த நபர் மேல இருக்கிற அக்கறை கிடையாது. அது உங்களுடைய சொந்த பதட்டத்தோட வெளிப்பாடு. அதாவது உங்களுடைய ஆங்ஸைட்டி. ஓ, என் பதற்றம் தான் என்னை இப்படி யோசிக்க வைக்குதா? ஆமா, இந்த ஒத்திகை பார்க்கறது தான் நிஜமான உறவுக்கு மிகப்பெரிய எதிரி. நீங்க மனசுக்குள்ள ஒரு திரைக்கதையை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தரை சந்திக்கும் போது அந்த நிஜமான தருணத்துல நீங்க அங்க இருக்கிறதே இல்ல. நான் அங்க இல்லையா? என் உடம்பு அங்கதானே இருக்கு. உடம்பு இருக்கும், ஆனா உங்க மனசு அங்க இருக்காது. அவங்க உண்மையில என்ன சொல்றாங்கங்கிறத நீங்க கவனிக்கிறதே இல்ல. மாறா, நீங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிற பதிலுக்கு அவங்க எப்போ வருவாங்கன்னு தான் உங்க மனம் காத்துட்டு இருக்கும். அட ஆமா, இது ரொம்ப உண்மை. இதனால அந்த உறவுல எந்த ஒரு உண்மையான தொடர்பும், ஒரு ஜென்யூன் கனெக்ஷன், அது சாத்தியமில்லாம போயிடுது. ஆக இந்த பதற்றத்தை தீர்க்க நான் அவங்கள பத்தி சதா சிந்திக்கிறது எந்த தீர்வையும் தராது, அப்படிதானே? கண்டிப்பா தராது.
உண்மையான தொடர்புங்கிறது தற்போதைய தருணத்துல, அதாவது பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டுமே நடக்கிறது. ம் முன்கூட்டியே தயார் செஞ்ச மனப்பதிவுகளை வச்சுக்கிட்டு நிஜமான உறவை வளர்க்க முடியாது. உங்களுக்கு தேவை மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ற திறன் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு அகப்பாதுகாப்பை வளர்க்கறது தான் உண்மையான தீர்வு. அகப்பாதுகாப்புன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. ஆமா, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் என்ன பாத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த உள்ளூர் தைரியம் தான் உங்களை இந்த சுழல்ல இருந்து காப்பாத்தும். இது என்ன ஒரு ஆழமான கேள்விக்கு அழைச்சிட்டு போகுது. சதா ஒருத்தரை பத்தி சிந்திக்கிறது அன்பில்ல, அது பதற்றம்னா பின் உண்மையான அன்புனா என்ன? ம் நம்ம தமிழ் சினிமாக்கள்லயும் இலக்கியங்கள்லயும் உன்னை நினைத்தே உருகுகிறேன், நீ இல்லாம நான் இல்ல அப்படிங்கறத தானே ரொம்ப தூய்மையான காதல்னு கொண்டாடுறாங்க. ஆனா யுங் அத காதல் இல்ல, அது ஒரு வகையான உளவியல் நோய் இல்லனா சார்பு நிலைன்னு சொல்றாரு. இது பலருக்கும் கசப்பான உண்மையா இருக்குமே. நிச்சயம் கசப்பான உண்மைதான். திரைப்படங்கள் கொண்டாடுற அந்த உணர்வு உண்மையான காதல் கிடையாது. அப்போ நாம அன்புக்கு தப்பான அர்த்தம் வச்சிருக்கோமா? ஆமா, பெரும்பாலான மக்கள் அன்புன்னு நினைக்கிறது தங்களோட சொந்த வெறுமையை நிரப்ப மத்தவங்க மேல வைக்கிற ஒரு கோரிக்கை மட்டுமே, ஒரு டிமாண்ட். ஓ, எனக்காக நீ இத பண்ணுங்கிற ஒரு டிமாண்ட். கரெக்ட். நான் உன்னை முழுமையா நேசிக்கிறேன், அதனால நீ எனக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கணும், என் தனிமையை போக்குற பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். இது அன்பு கிடையாது, இது வெறும் சார்பு நிலை, அதாவது டிபெண்டன்சி. அப்படி என்றால் ஜங் குறிப்பிடுற முதிர்ச்சியான அன்பு, அந்த மெச்சூர்ட் லவ் எப்படி இருக்கும்? முதிர்ச்சியான அன்புங்கிறது ரொம்ப விசாலமானது. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஒருத்தரை அவர் விரும்புற இயல்பிலேயே எந்தவித நிபந்தனையும் இல்லாம இருக்க அனுமதிக்கிறது தான் அது. அவங்கள கட்டுப்படுத்தவோ அவங்கள பத்தி சதா சிந்திச்சு ஆக்கிரமிக்கவோ அது முற்படுறது கிடையாது. அப்போ அந்த சொந்த வெறுமையை எப்படி டீல் பண்றது? உங்களுக்குள்ள நீங்க ஒரு முழுமையை அடைஞ்சு உங்களுடைய சொந்த வெறுமையை நீங்க மட்டுமே நிரப்பிக்க கத்துக்கணும். அப்படி உங்களுக்குள்ள முழுமையா நிரம்பி வழிகிற அந்த அன்பை அதுக்கடுத்து மத்தவங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கறது தான் உண்மையான உறவு. ஓ, முதல்ல ஏன் கோப்ப நிறையணும், அப்போதான் நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. உங்களை நீங்க முழுமையா கண்டறியற இந்த பயணத்தை தான் கார்ல் ஜங் தனித்துவமாக்கல்னு அழைக்கிறாரு, அதாவது இண்டிவிஜுவேஷன். தனித்துவமாக்கல் ரொம்ப அழகான வார்த்தை. நீங்க உங்க மையத்துல வலுவா நின்றா மத்தவங்க உங்க வாழ்க்கையில வந்து போகலாம், ஆனா அவங்க உங்க ஒட்டுமொத்த சிந்தனையும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தியோரியா கோட்பாடுகளா கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நடைமுறைக்கு வருவோம். பல வருஷமா ஒருத்தரை பத்தியே யோசிச்சு பழகுன மனச திடீர்னு மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும், ஆனா கொஞ்சம் உழைப்பு தேவை. அந்த வெள்ளிக்கிழமை நைட் அந்த வாட்ஸ்அப்ப பாக்குற பழக்கத்தை நான் எப்படி நிறுத்துறது? இத ஒரு பயிற்சியா எப்படி மாத்துறதுன்னு சொல்லுங்க. உங்களை நீங்களே கவனிக்கிறது தான் இதுக்கான முதல் பயிற்சி. உங்க மனம் எப்போ இன்னொருத்தரை பத்தி சிந்திக்க தொடங்குதுங்கிறத கூர்ந்து கவனிங்க. ஒரு அப்சர்வர் மாதிரி. ஆமா, அந்த சிந்தனை வரும்போது உங்களை நீங்களே தண்டிக்க கூடாது. அடடா, மறுபடியும் நான் அவரை பத்தி நினைக்கிறேனேன்னு குற்ற உணர்ச்சி அடைய வேண்டாம். வெறுமனே கவனிங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்கணும். கரெக்ட். ஓ, என் மனம் மீண்டும் அந்த பழைய லூப்புக்குள்ள போகுதுன்னு உணர்ந்து எந்த தீர்ப்பும் வழங்காம ரொம்ப மென்மையா உங்க கவனத்தை உங்க சுவாசத்தின் மேலேயோ அல்லது உங்க உடம்பின் மேலேயும் திருப்புங்க. மூச்சு காத்த கவனிக்கிறது. நான் இப்ப என்ன உணர்றேன், எனக்கு இப்ப என்ன தேவைன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மூச்சு விடுறதுல கவனம் செலுத்துறது என் சிந்தனைய மாத்தும், மூளையில புதிய நரம்பியல் பாதைகள், அதாவது நியூரல் பாத்வேஸ் உருவாகும்னு சொல்றாங்களே, அது எப்படி நடக்குது? இத ஒரு காட்டுல நடக்கிற பாதையோட ஒப்பிட்டு பாருங்களேன். பல வருஷமா ஒரே வழியில நடந்து நடந்து அங்க ஒரு தெளிவான தட உருவாய்க்கும் இல்லையா? ஆமா, காடுனா அப்படிதான் பாதைகள் உருவாகும். உங்க மூளையும் அப்படிதான். பதற்றம் வந்த உடனே மத்தவரை பத்தி சிந்திக்கிறது அப்படிங்கிற நரம்பியல் பாதை அது ரொம்ப ஈஸியா தேர்ந்தெடுக்கும். ஏன்னா அது பழக்கப்பட்ட பாதை. ஓஹோ. ஆனா இப்போ நீங்க அந்த பாதையில போகாம உங்க சுவாசத்தை கவனிக்கும்போது மூளைக்கு ஒரு பெரிய உராய்வு ஏற்படும். ஆரம்பத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப இயந்திரத்தனமா தோணும். ஆமா, போர் அடிக்கும்ல. ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை உங்க கவனம் மறுபடியும் சிதறி மத்தவரை நோக்கிய ஓடும். மூளை அந்த புதிய மாற்றத்தை அவ்ளோ சீக்கிரம் ஏத்துக்காதுன்னு சொல்றீங்க? ஆமா, ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த சிந்தனைய கவனிச்சு உங்க கவனத்தை உங்களை நோக்கி திருப்பும் போதும் மூளையில ஒரு புதிய நரம்பியல் பாதை லேசா உருவாகத் தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா புது பாதை உருவாகுது. கரெக்ட். உங்க பழைய பழக்கங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க சொந்த இருப்பு பக்கம் கவனத்தை திருப்பும்போது உங்க உண்மையான சுயத்தை நோக்கிய பயணத்துல நீங்க ஒரு பெரிய அடியை எடுத்து வைக்கிறீங்க.
அதாவது மனம் அந்த பழைய சுழலுக்கு போகும்போதெல்லாம் நான் என்ன பார்த்து நானே எரிச்சல் அடையாம ஒரு சின்ன குழந்தையோட கைய புடிச்சு கூட்டிட்டு வர மாதிரி ரொம்ப மென்மையா என்ன நிகழ்காலத்துக்கு மீட்டு கொண்டு வரணுங்கிறீங்க. முற்றிலுமா உண்மை. உங்களுக்கு தேவையான அந்த முழுமை, அந்த நிம்மதி வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத உங்க மனசுக்கு நீங்க பழக்கப்படுத்துறீங்க. சூப்பர். உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது சுயநலம் கிடையாது, செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. அதுதான் உங்க இருப்புக்கான அடிப்படையே. உங்க கோப்பை நிரம்பியிருந்தா மட்டுமே உங்களால மத்தவங்களுக்கு தாகம் தீர்க்க முடியும். உண்மையிலே இது ஒரு மிகச்சிறந்த கண்ணோட்டம். பல புதிய கதவுகளை நம்ம சிந்தனையில இது திறக்குது. இது வரைக்கும் நம்ம விரிவா அலசின விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம். கண்டிப்பா. ஒருத்தரை பத்தி சதா சிந்திக்கிறதுங்கிறது ஒருபோதும் உண்மையான உறவு கிடையாது. அது நாமே உருவாக்குன ஒரு கற்பனை பிம்பத்து கூட நடக்கிற போராட்டம். இந்த சுழல் சிந்தனையால நம்மளோட விலைமதிப்பற்ற மன ஆற்றலை தொடர்ந்து வீணடிச்சிட்டு இருக்கோம். இதிலிருந்து தப்பிக்க நாம அந்த அமைதியான பயமுறுத்துற வெறுமைய ரொம்ப தைரியமா எதிர்கொள்ள பழகணும். மத்தவங்கள பத்தின அந்த முடிவற்ற லூப்பை நிறுத்திட்டு நம்ம கவனத்தை நம்ம சுவாசத்தின் மேலையும் நம்முடைய சொந்த தேவைகளின் மேலையும் திருப்புறதின் மூலமா நம்ம ஆற்றலை நாமே திரும்ப பெறுறோம். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. கற்பனை பிம்பங்களை உடைத்து நிஜத்தை ஏத்துக்கும் போதுதான் சார்பு நிலை இல்லாத முதிர்ச்சியான அன்பை நாம உணர முடியும். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்றென்றும் முழுமையானவங்க. உங்கள நிரப்ப வெளியிலிருந்து எந்த ஒரு நபரும் தேவையில்லை. அந்த முழுமைய நீங்க முழுமையா உணர்றதுக்கு மத்தவங்கள பத்தின அந்த முடிவற்ற சிந்தனை சுழல நிறுத்துறது மிக மிக அவசியமான ஒண்ணு. 100க்கு 100 உண்மை. இப்போ இந்த ஆழமான அலசலோட நிறைவுல உங்கள சிந்திக்க தூண்டுற ஒரு புதிய கோணத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நவீன சமூகத்தை சற்று யோசிச்சு பாருங்களேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், கமெண்ட்ஸ்னு அனைவருமே மத்தவங்களோட பார்வையில வாழும்படி, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சதா சிந்திக்கும்படி தான் இந்த ஒட்டுமொத்த டிஜிட்டல் தொழில்நுட்பமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ட்ராப். அப்படியானால் இந்த நவீன டிஜிட்டல் உலகம் கார்ல் ஜங் கூறுற தனித்துவமாக்கல் அப்படிங்கிற அந்த சுதந்திரமான முழுமையான நிலைய நாம ஒருபோதும் அடைஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் சுழல் வலைதானா? நம்முடைய சுயத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம கவனத்தை சிதறடிக்கிற ஒரு கருவியா இது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம பேசின அந்த பூத கண்ணாடி நினைவு இருக்கா? மத்தவங்க மேல குவிக்கப்பட்ட உங்க கவனம் எனும் பூத கண்ணாடிய இப்போ கீழே வைங்க. சூரிய ஒளியோட கதகதப்ப, உங்களுடைய சொந்த இருப்புக்கான அந்த அழகிய வெப்பத்தை உங்க மேல நேரடியா படவிடுங்க. உங்கள நீங்களே உணருங்க. இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான முழுமை, அந்த உண்மையான பலம் எப்பவும் உங்க கைகள்ல தான் இருக்கு. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.